அருணாச்சலில் உள்ள பொருளை பார்த்தீங்களா, வேற மாதிரி இருக்குங்க. இந்நேரம் நம்மளை போட்டு தள்ளி இருப்பாங்க, ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. இந்த இடம்லாம் அப்படியே ஒரு மாதிரி செவந்து போயிருக்கு. என்ன அடி அப்பா. ரெண்டு விஷயம் நடந்திருக்கும். ஒன்று, அவங்க என்ன போட்டு தள்ளியிருப்பாங்க, இல்லை நான் அதை பிடிங்கி அவங்கள போட்டு தள்ளிட்டு நானும் போய் சேர்ந்துருப்பேன். கையை பார்த்தீங்களா ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க, வீங்கி போயிடுச்சு. கையை பார்த்தீங்களா, இந்த இடம் அப்படியே வீங்கிருக்கு தெரியுதா. இந்த இடத்துல தான் வாங்கி அடிக்கணும், ஏன்னா பயங்கரமாக பெயினாக இருக்குங்க. நிப்பாட்டிட்டாங்க ப்ரோ. அப்படியே அழகான கிராஸ் லேண்டுங்க, அப்படியே திரும்பணும் அப்படின்னா. அப்புறம் இந்த ப்ரோவை கனெக்ட் பண்ணி விட்டாங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு இவங்க ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போவாங்க, அங்கே போயிட்டு நீ பேசுப்பா அப்படின்னாங்க. எல்லாருக்கும் குட் மார்னிங் மக்களே. என் பேர் லோகேஷ். நம்ம வந்து இந்தியா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ அதுவும் எப்படி ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம்னா, லிஃப்ட் கேட்டு பணம் இல்லாமல் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் கரெக்டாக இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அருணாச்சல் பிரதேஷில் பசர்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸில் இருக்கும். இப்போ இங்கேருந்து கிளம்பி அடுத்த ஒரு லொக்கேஷன் தாங்க போகிறோம். டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போயே 6:30 ஆகிடுச்சு. எவ்வளோ வெளிச்சம் இருக்குது பாருங்கள். இங்கே 4:30க்கெலாம் வந்து சன்ரைஸ் ஆகிடுதுங்க. 4:30, 5 o'clockலாம் வந்து சன்ரைஸ் ஆகிடுது. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த பிளேஸ்லேருந்து கிளம்பி வேறு ஒரு பிளேஸுக்கு போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானை தட்டி விட்டு ஆளில் போட்டுங்க. அப்படின்னா நிறையா உங்களுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து வித்தவுட் மணியில் எப்படி ட்ராவல் பண்ணுறதுன்னு கிடைக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேக் ரெடியாக இருக்குங்க. ஸோ இங்கே தான் வந்து நேற்று நைட் நம்ம ஸ்டே பண்ணியிருந்தோம். சார்ஜ்லாம் போட்டாச்சு. இங்கே பார்த்தீங்களா வியூவை, டெய்லி சரியான வியூவில் எல்லாம் இருக்காங்க, ரெஸ்ட் எடுக்கிறாங்க. செம்மையாக இருக்குல்ல. இப்போ நம்ம அந்த மவுண்டைன்ஸுக்கு தான் போக போகிறோம். அந்த மவுண்டைன்ஸ் தாண்டி தான் போக போகிறோம். அப்படியே வாங்க போகலாம். ஸோ மார்னிங் ஒரு லிஃப்ட்டு கிடச்சிருச்சுங்க. அதுவும் ரொம்ப தூரம் இல்லை, சும்மா அப்படியே போகிறோம்ப்பா, அப்படியே போகிற வழியில் வேணால் இறக்கி விட்றேன் அப்படின்னாங்க. சரி ஓகே, நான் போகிற வரைக்கும் பரவாயில்ல, இறக்கி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஏறியாச்சு. அந்த மார்னிங் அந்த அழகை பாருங்கள் மக்களே, வேறு மாதிரி இருக்குது. அப்படியே பனிமூட்டம் வந்து அந்த மலையில் அடிக்கிறது இருக்குல்ல, மேகம். ஸோ அது அப்படியே பார்க்குறதுக்கு வேறு மாதிரி இருக்குங்க. மார்னிங் டைமே இவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ ஏன்னா இதெல்லாம் வந்து ஏர்லி மார்னிங் தான் பார்க்க முடியும். அப்புறம் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ரொம்ப கடுப்பாக ஆரம்பிச்சிடும். அண்ணன் தான் நமக்கு லிஃப்ட்டு கொடுத்தாங்க. லிஃப்ட்டு கொடுத்து இறக்கி விட்டு ஸ்நாக்ஸும் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நமக்கு காலைல சாப்பாடு. தன்யவாத் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ ஹாய். அருணாச்சலில் உள்ள பொருளை பார்த்தீங்களா, வேறு மாதிரி இருக்குங்க. ஸோ இங்கே உள்ள இந்த ஒரு டிசைன்ஸு இது எல்லாத்தையும் பாருங்களேன், செம்ம டிசைனாக இருக்குங்க. அதுவும் செம்ம ஷார்ப்பாக இருக்குது. இந்த பாருங்கள் வியூ, இந்த வியூ அப்படியே கொல்லணும் போல் இருக்குது. அந்த மாதிரி வியூவு செம்மையாக இருக்குல்ல. ஆயுதம் இங்கே உள்ளவங்க எல்லாருமே வச்சுருக்காங்க. ஸோ இது இவங்களோட ஆயுதம்னு நினைக்கிறேன், நம்ம நாகாலாண்டில் பார்த்த மாதிரி. ஸோ அவங்ககிட்டே கொடுத்துருவோம். ப்ரோ இட்ஸ் லுக் ஸோ கியூட். அவ்வளோதாங்க, சொல்லிட்டாங்க. நடு காட்டில் நடந்து போயிட்டுருக்கோம். இப்போதைக்கு யாருமே கிடையாதுங்க இந்த ரோட்டில், நம்ம மட்டும் தான் நடந்து போயிட்டுருக்கோம். இந்த ஒரே ஒரு ரூட்டு மட்டும்தான் இருக்குது ஆலோ போகிறதுக்கு. ஸோ எப்படியும் நமக்கு பின்னாடி வெஹிக்கிள் வந்துச்சுன்னா அதில் ஏறி போயிடலாம். ஏன்னா ஒரே ரூட்டு தானே இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக நிப்பாட்டுவாங்க. நேற்று நடந்த மாதிரி தான். இப்போ ஒரு நல்ல இடமா பார்த்து போய் உட்கார வேண்டியதான். உட்காந்து அப்படியே லிஃப்ட்டு கேட்கலாம். இந்த வியூ இருக்கே, ஐயோ வேறு மாதிரி வியூங்க. இது வந்து வைல்டு பனானா. ஸோ வைல்டு பனானா பார்த்தீங்கனாலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும், நம்ம ஊர் லீஃப் மாதிரி இல்லாமல். ஏன்னா இங்கே உள்ள பழம்லாம் வந்து சூப்பராக இருக்குங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இவங்கள்ட்ட கேட்டால் இல்லை நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆனால் நிறைய பேர் சாப்பிட்ற நான் பார்க்குறேன். लिफ्ट किड़चिருச்சுங்க. हेलो हेलो मैं हेलो जाए कुछ नहीं प्रॉब्लम या चलो थैंक यू ब्रो. लिफ्ट கிடச்சிருச்சுங்க, வாங்க போகலாம். அப்படி நான் தான் சொன்னேன், இங்கே ஒரே ஒரு ரூட்டு மட்டும் தான் இருக்குது. ஸோ அந்த ரூட்டில் போகிறவங்க எல்லாருமே கண்டிப்பாக நம்மளை அழைச்சிட்டு போய் விட்ருவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆரஞ்சு தாங்க. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இது அருணாச்சலில் வந்து ஆரஞ்சு ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஆனால் இப்போ வந்து சீசன் இல்லை, நவம்பர் டிசம்பரில் தான் சீசனு. பட் ஆனால் இப்போ வந்து செடியில் பார்த்தீங்கன்னா குட்டியாக நிறைய ஆரஞ்சு காயாக இருக்குங்க. அது அப்படியே பழுத்து அப்படியே எல்லோ கலர் இல்லை ஆரஞ்சு கலர் அப்படியே மாறி அழகான டேஸ்ட்டாக நமக்கு வரும். ஸோ இப்போ இது நீங்கள் பார்க்குற ஃபார்மில் உள்ள எல்லாமே வந்து ஆரஞ்சு மரம் தான். என்ன சீசன் இன்னும் ஸ்டார்ட் ஆகல, அதனால தான் நம்மளால் அந்த ஆரஞ்சு கலராக பார்க்க முடியல. பட் குட்டி பிஞ்சாக பார்க்க முடியுது. எவ்வளோ சுத்தமாக முடியலைங்க. எவ்வளோ தூரங்கிறீங்க, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 40-50 கிலோமீட்டர் இருக்கும், 40 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே இந்த காட்டுக்குள்ளே பைக்கில் ஆஃப் ரோடு வந்து
லக்கேஜ் வேறு வச்சுக்கிட்டு மூட்டு வலிக்குதுங்க, பயங்கரமாக மூட்டு வலிக்குது. ஸோ ஆக்சுவலாக நம்ம வர வேண்டிய ரூட் வந்து இதுதாங்க. அதாவது நம்ம வந்து இப்படி ரோடு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இப்படி ஷார்ட்கட்டில் வந்துட்டோம். அதாவது ஆளு வந்து தான் நம்ம வந்து இந்த மெச்சுக்கா ரோடு பிடிக்கணும். பட் வந்து நம்ம ஆளு போகாமே வந்து டேரெக்டாக மெச்சுக்கா ரோடு வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து போகிற ரோடு எல்லாமே வந்து மெச்சுக்கா தாங்க. ஸோ எண்டு தான், அதாவது சைனா பார்டருக்கு தான் போவோம். ஸோ அப்படியே நம்ம போக ஆரம்பிக்கலாம். இந்த டைமில் வந்து மணி இப்போ பார்த்திங்கன்னா வெறும் 9:30 தான் ஆகுது. ஸோ இன்னும் நம்ம நிறைய தூரம் போகலாம், இன்றைக்கி ட்ராவல் பண்ணலாம். ஸோ மார்னிங் தான் ஆகுது, இன்னும் ஈவினிங் கூட ஆகலை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அப்படியே போவோம், எந்த அளவுக்கு போக முடியுதோ அந்த அளவுக்கு போவோம். பட்டு எனக்கு தெரியல, இருங்க லிஃப்ட்டு கேட்போம். நிப்பாட்டிட்டாங்க ப்ரோ. டாட்டூ नो हाउ मच किलोमीटर यू गोइंग, कितना किलोमीटर? हाँ देन गिव मी ना, कैन आई? या थैंक यू. ஸோ ஒரு வழியாக லிஃப்ட் கிடச்சிச்சிங்க ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். இங்கேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டருக்கு லிஃப்ட்டு கிடச்சிருக்குங்க. ஸோ அப்படியே நம்ம போக வேண்டியதான். அழகாக இருக்குது பிளேஸு, அழகான மக்கள், டக்கு டக்குன்னு நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அதை நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ வாங்க மக்களே, அப்படியே நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதான். இன்றைக்கி டே வந்து இப்போ தாங்க ஸ்டார்ட்டே ஆகுது. ஆக்சுவலாக நம்ம பிளேஸ்லலாம் வந்து 9 மணிக்கு தான் வந்து டேவே ஸ்டார்ட் ஆகும். பட் இங்கே 9 மணிக்கெலாம் எல்லாம் முடிஞ்சிடும். எப்படி சொல்கிறது, இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரோட்டில் அவ்வளோவா பார்க்கவே முடியாது. ஒரு அழகான வில்லேஜில் வந்து நம்மளை இறக்கி விட்ருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல, பேக்ரவுண்ட் பாருங்களேன், எவ்வளோ அப்படியே மேகமூட்டமாக வந்து அடிச்சுக்கிட்டு இருக்குது. ஸோ நம்ம இந்த சைடு தாங்க போகணும். அப்படியே ரோடு மேலே ஏறி 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 இன்னொரு 95 கிலோமீட்டர் போனால் தான் அந்த மெயின் ஜங்ஷன் வரும். ஸோ அதுக்கு கிடச்சா போவோம், இல்லாட்டி அப்படியே ஆண்டி வேலை எங்கேயாச்சும் அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதாங்க. சூப்பா முடியலங்க, வெயில் பிரித்து எடுக்குது. கிளைமேட் நல்லா இருக்குது, பட் ஆனால் நடந்தில்ல நம்ம போகிறோம். ஸோ நடந்து போகிறனால வெயில் பிச்சை எடுக்குது. அவன் ஏன் என்னையே ஃபாலோ பண்ணுறான்னு தெரில. என்கிட்ட ஒன்றும் இல்லைடா, போயிட்டான். ஸோ ஒரு கறிக்கடையில் தான் உட்காந்துருக்கோம். கறிக்கடையில் இங்கே பார்த்தீங்களா இடம் எப்படி செட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு. சூப்பராக இருக்குங்க, பந்தல் போட்டு அழகாக வெயிலுக்கு எதமாக இருக்குது. செம்ம சூடாக இருக்குங்க. என் டென்ட்டெல்லாம் என் பேக்கெலாம் கொடூரமாக கொதிக்குது. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக ஒரு லிஃப்ட் கிடச்சிருச்சு. ரொம்ப தூரம்லாம் இல்லை, ஒரு 5-6 கிலோமீட்டர் தான். ஏன் ரொம்ப நேரமாக ஒரே இடத்துல உட்காந்துருந்தோம். சரி பரவாயில்ல, இதையாச்சும் நம்ம போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. வெல்கம்ஸ் தும்பின் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஊருங்க, நடுவில் வந்து இறக்கி விட்டாங்க. இப்போ வந்து நம்ம நேராக போகணும், நேராக தான் நம்ம மேலே ஏறி போய் ஆகணும். ஸோ கீழே வில்லேஜ் வந்து ரொம்ப அழகாக இருக்குங்க. இருங்க பார்ப்போம். வியூ பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கே பயமாக இருக்குது, எப்போ லேண்ட்ஸ்லைட் நடக்கும்னே தெரில. ஐயோ, இது பிஆர்ஓ கேம்புங்க. ஸோ இது ஃபுல்லாக பிஆர்ஓ தான் போல். நம்ம இந்த காட்டுக்குள்ளே தான் போகணும். எவ்வளோ அடர்த்தியான ஃபாரஸ்ட்டு பார்த்தீங்களா, எவ்வளோ அடர்த்தியாக இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக. நேரம் நம்ம போட்டு தள்ளி இருப்பாங்க, ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. இந்த பிஆர்ஓ வண்டி வரல அப்படின்னா நேரம் நான் மறுக்கையாக தான் அதுவும் எடுத்துகிட்டு வெட்டு வந்துட்டாங்க. ரோட்டில் நடந்து வந்துக்கிட்டு இருந்தேன், எந்த ஊர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன் லோக்கல் தான். நானும் சொன்னேன், இது மாதிரி தமிழ்நாடுங்க, நான் ட்ராவலருங்க, டூரிஸ்ட்டு, இந்த மாதிரி ட்ராவல் பண்ண வந்திருக்கேன், உங்கள் ஊரை சுற்றி பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு பேசிட்டு. அதில் ஒருத்தருக்கு நான் பேசுகிற இங்கிலீஷ் புரியல, அவர் பண்ணி லோக்கல் லாங்குவேஜில் பேசிட்டு என்கிட்ட சொல்லியிருந்தேன். நான் சொன்னேன், எனக்கு புரியலைங்க, எனக்கு இங்கிலீஷ் தான் தெரியும், எனக்கு அந்த லாங்குவேஜ் தெரியாது அப்படின்னு சொன்னேன். டக்குன்னு அருவா எடுத்து வெட்ட வந்துட்டார். அப்புறம் பிஆர்ஓ வண்டி வந்துச்சா டக்குன்னு கை காமிச்சு நிப்பாட்டிட்டாங்க. அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு, ஓகே ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நிப்பாட்டிட்டாங்க. நிப்பாட்டி ஏறுன்னு சொல்லி ஏற்றி விட்டாங்க. ஏற்றுறப்போ வச்சாலும் பண்ணி ஒரு 5 இதை வச்சு, என்னது அந்த கத்தி வைக்கிறது ஒரு இது வச்சுருப்பாங்கல்ல, அந்த ஒரு பை மாதிரி அதை எடுத்து பொழிச்சுன்னு ஒன்று வச்சு விட்டாருங்க. வலிக்குது லைட்டாக. ஸோ அந்த இடத்துல வந்து எஸ் ஆகிடுச்சு. கை லைட்டாக வீங்கி போயிடுச்சுங்க. ஸோ அந்த இதை வச்சு அடித்தாங்கன்னு சொன்னேன். ஸோ அந்த இது கை லைட்டாக வீங்கி போச்சு. இந்த இடம்லாம் அப்படியே ஒரு மாதிரி செவந்து போயிருக்கு. என்ன அடி அப்பா. இன்னும் ஒரு 6 கிலோமீட்டர் நமக்கு அழைச்சிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் திருப்பி நம்ம லிஃப்ட் கேட்க ஆரம்பிக்க வேண்டியதான். பேசாமல் நம்ம அந்த மாதிரிலாம் பேச யாராச்சும் வந்தாங்கன்னா அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. நம்ம பேசுறதுனால தானே லாங்குவேஜ் ப்ராப்ளம் வருது. ஸோ அதனால் பேசவே கூடாது. யாராச்சும் வந்து நம்மள்ட்ட பேச்சு கொடுத்தா கூட அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியது தான். அந்த ரோஹன் அப்படி தான் பண்ணுவான். யாராச்சும் பேச வந்தாங்க அப்படின்னா அவன் படியே போயிட்டே இருப்பான், கண்டுக்க கூட மாட்டான். ஏன்னா பேசினா தான் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு பேசவே மாட்டான். நானும் இது மாதிரி தான் பண்ண போகிறேன். சரி நம்ம தான் வந்து இப்படி பண்ணுறோமே அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருக்கிட்டையும் சிரித்து அப்படியே டாட்டா காமிச்சிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன். இது தப்புன்னு புரிஞ்சு போச்சு. ஸோ இவங்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவு இல்லாதவங்க. ஒருத்தவங்க வெளியூர்லேருந்து வந்திருக்காங்களே நம்ம ஊருக்கு அப்படிங்கிற ஒரு ரெஸ்பெக்டே கிடையாது இவங்ககிட்டலாம். இவங்ககிட்டலாம் எதிர்பார்க்கவே முடியாது ரெஸ்பெக்ட்லாம். சூப்பரான லொக்கேஷன் இருக்குது. ஐயோ
அந்த பிஆர்ஓ வண்டியில் தான் நம்ம வந்தோம். அவங்க மட்டும் வரலன்னு வச்சுக்கோங்களேன், 2 விஷயம் நடந்திருக்கும். ஒன்று, அவங்க என்ன போட்டு தள்ளியிருப்பாங்க, இல்லை நான் அதை பிடிங்கி அவங்கள போட்டு தள்ளிட்டு நானும் போய் சேர்ந்துருப்பேன். ஸோ இதுதான் நடந்திருக்கும். எனக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சிங்க. வயசானவங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 70-75 வயசு இருக்கும் அவருக்கு. அவர் வந்துட்டு என்கிட்ட சண்டைக்கு வர்றாரு. நான் திருப்பி ஆட்டிச்சேன்னா என்ன ஆகும் எனக்கு அப்படியே மைண்டில் ஓடிட்டு இருந்துச்சு. ஓகே, என்னானாலும் பரவாயில்ல, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஓடிட்டு இருந்துச்சு. அப்புறம் யோசித்தேன், என்ன வேணுமோ பண்ணிடலாம், பட் அடுத்தது நவுற முடியாது நம்ம இங்கேருந்து அப்படிங்கிற ஒரு விஷயம் டக்குன்னு பிளிங்க் ஆனிச்சு. அதே டைம் இவங்களும் வந்தாங்க, அதனால் டப்புன்னு ஏறிட்டாங்க. இங்கே பாருங்கள், கை அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுச்சிங்க. அது இரும்பு ராடுன்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரில. இரும்புலாம் இல்லை, அந்த கத்தி வைப்பாங்க தெரியுமா, அந்த ஒரு இது லாக் மாதிரி பண்ணுவாங்களே, அந்த இதுங்க. கையை பார்த்தீங்களா, ஒரு மாதிரி ஆகிடுச்சிங்க, வீங்கி போயிடுச்சு. என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியலங்க. நேரம் இன்றைக்கின்னு பார்த்து நமக்கு அப்படி அமைஞ்சிருக்கு. ஸோ இன்னிலேருந்து ஒன்று புரிஞ்சுக்கிட்டேங்க, நமக்கு லிஃப்ட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா எங்கே போய் விட்றாங்களோ அங்கேயே நின்று அடுத்த லிஃப்ட்டு ஏறி போயிடணும். இந்த மாதிரி காட்டுக்குள்ளே இந்த காட்டுவாசிங்க இருக்கிற இடத்துல நம்ம நடந்து போகவும் கூடாது, அவங்கக்கிட்ட பேசவும் கூடாது. இவங்கெல்லாம் அறிவு எப்படி சொல்கிறது, நம்ம ஒரு அளவுக்கு தெளிஞ்சிட்டோம், அதனால நம்ம நார்மலாக இருக்கோம். இவங்கெல்லாம் இன்னும் தெளியவே இல்லை, இன்னும் அந்த காட்டுவாசி புத்தியே இருக்குது. நான் திட்டுறேன்னு தப்பாக நினைக்காதீங்க, அனுபவத்தில் சொல்கிறேன். வீட்டில் உட்காந்துட்டு யார் வேணுமோ என்ன வேணுமோ பேசலாம், ஆனால் அந்த ஃபேஸ் பண்ணுறது இருக்குது தெரியுமா. இவங்களுக்கு எங்கேயாவது இவங்க இந்த எப்படி தெரியுமா, இந்த ஊரை விட்டு அவங்க வெளில வந்தாங்கன்னா வாயை பொத்திக்கிட்டு இருப்பாங்க. இவங்களால எதுவுமே பேச முடியாது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும், உள்ளூரில் மட்டும்தான் நம்ம பேச முடியும், வேலை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க கொஞ்சமாச்சும் யோசிக்கணும். தனியாக ஒரு பையன் அந்த கடைசியிலேருந்து இங்கே வந்திருக்கான் அப்படின்னா அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும், அதை பற்றி அவன் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. அங்கே இந்த பிஆர்ஓ வண்டி ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்துச்சுங்க. ஸோ அதனால் அண்ணனை பார்த்தோன்னே லிஃப்ட்டு கேட்டேன். நம்ம எங்கே போகணுமோ அந்த இடத்துக்கு தான் இவங்களும் போகிறாங்க. ஸோ வாப்பா அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போகிறாங்க. அப்பா இப்படியும் இருக்காங்க அப்படியும் இருக்காங்க மக்கள் இங்கே. ஸோ பரவாயில்லைங்க, அப்படியே லிஃப்ட்டு கிடச்சிருச்சு. ஸோ ஏன்னா இவங்க ரொம்ப நேரமாக அங்கே வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க, டைம் வேஸ்ட் ஆகிட்டு இருந்துச்சு. அப்புறம் இருட்டிட்டுனா நமக்கு இடம் கிடைக்காது. ஸோ அதனால தான் அப்படியே அடுத்த லிஃப்ட் எடுத்தாச்சு. ரொம்ப நேரமாக இங்கேயே நிற்கிறோங்க. ரோடு பிளாக் ஆகிடுச்சு, லேண்ட்ஸ்லைடு. கிளியர் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ கிளியர் ஆனிச்சு அப்படின்னா நம்ம போயிடலாம். லேண்ட்ஸ்லைடுங்க, பாறையே ஒட்டஞ்சு போய் விழுந்து கிடக்கு. ஐயோ மோசமான ஸ்லைடுங்க. ஐயோ ஜஸ்ட் மிஸ். அந்த டயத்தில் யாரும் வரல இங்கே. அப்படியே அழகான கிராஸ் லேண்டுங்க. அப்படியே திரும்பணும் அப்படின்னா எப்போ எவ்வளோ ஹைட்லேருந்து அப்படியே தண்ணி ஊற்றிட்டு இருக்கு பாருங்களேன். சரியான வாட்டர் ஃபால்ஸுங்க, வேறு லெவல் இருக்குது. எவ்வளோ ஹைட்டு, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த கொல்லிமலையில் ஒரு ஃபால்ஸ் இருக்கும் அதோட ஹைட்டாக இருக்குது, அந்த ஹைட் இருக்குது. செம்மையாக இருக்குங்க வாட்டர் ஃபால்ஸ். இந்த கலை அப்படியே பாருங்களேன், இங்கே இந்த க்ரீனரியை எவ்வளோ க்ரீனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. பிளேஸு பக்கத்தில் போக முடியாது, எல்லா இடத்துலையும் அடைச்சிருக்காங்க. ஏன்னா ரொம்ப ரிஸ்க்கு, ஏன்னா ரொம்ப ஹைட்லேருந்து தண்ணி வருதுல்ல, அதுவும் இல்லாமல் கொஞ்சம் ரிஸ்க்குங்க பிளேஸு. வேறு மாதிரி இருக்குங்க லொக்கேஷன். டேட்டூ இப்போ நம்ம ஆர்மி கேம்ப் போயிருந்தோம், போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் அவங்கள்ட்ட சொல்லியிருந்தோம், சார் ஏதாச்சும் ஸ்டே பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைப்பா சாப்பிட மட்டும் தான் முடியும், இங்கே ஸ்டே பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னாங்க. அப்புறம் இந்த ப்ரோவை கனெக்ட் பண்ணி விட்டாங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு இவங்க ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போவாங்க, அங்கே போயிட்டு நீ பேசுப்பா அப்படின்னாங்க. அந்த பையனை பாருங்களேன், கியூட்டாக இருக்கானே. ஹாய் திருவாமூர்லே அப்படியே இறங்காரம். இப்போ ரோடெலாம் பயங்கரமாக இருக்குது, கிளைமேட் தாங்க சூப்பராக இருக்குது. அந்த பாருங்கள் மவுண்டன்ஸை. நாளைக்கு இங்கே தான் நம்ம போகிறோம், மெச்சுக்கான்னு சொல்லிட்டு. இங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் இருக்குது. அந்த அண்ணா ஒரு ஷார்ட்கட்டில் இறக்கி விட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம தான் போய் தேடணுங்க. இங்கே கேத்தலிக் சர்ச்சுன்னு ஒன்று இருக்கான். ஸோ அந்த சர்ச்சுக்கு போயிட்டு கேட்க சொன்னாங்க. அங்கே போனீங்க அப்படின்னா 100% ஹெல்ப் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒரு வழியாக சர்ச்சை பார்த்தாச்சுங்க. பட் ஆனால் சர்ச்சு பூட்டி இருக்குது. இப்போ சர்ச்சோட இன்சார்ஜ் யாருன்னு தெரியல. ஸோ அவங்கள தான் இப்போ நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். ஊர்லேருந்து அப்படியே வந்தோம், கீழே வந்தோம். இங்கே ஒரு ஸ்கூல் இருந்துச்சு, அந்த ஸ்கூல்கிட்ட போங்க, அங்கே தான் சர்ச் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ சர்ச்சையும் கண்டுபிடிச்சாச்சு. பட் ஆனால் யார்கிட்ட கேட்கறதுன்னு தான் தெரியல. இந்த வீடியோட எண்டுக்கு வர மக்களே, கடைசியாக சர்ச்சுக்கு வந்துட்டோம். சர்ச்சுக்கு ஃபாதர் கிட்ட கேட்டோம். அவங்களும் சரின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ரூம் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ரூமில் இன்றைக்கி நைட் நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம். நாளை கிளம்பி நேராக மெச்சுக்கா போயிடலாம். மெச்சுக்கா போயிட்டு இங்கே புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரிலாம் இருக்குங்க. ஸோ அங்கே போயிட்டு கொஞ்ச நாள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன்.
கையை பார்த்தீங்களா, இந்த இடம் அப்படியே வீங்கிருக்கு தெரியுதா? இந்த இடத்துல தான் வார்னி அடிக்கணும், ஏன்னா பயங்கரமாக பெயினாக இருக்குங்க. ஏன்னா அவங்க சும்மா அப்படி வீசி விட்டாங்களா, அது அடிச்சு செம்ம வலி வலிக்குது, அது தாங்க முடியல வலி. வீக்கம் தெரியுதா? இந்த இடத்துல வீங்கி இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல கரெக்டாக வீங்கி இருக்கு பாருங்க. ஸோ இதுதான். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மக்களே. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் அனுபவங்க. சோலோவாக வந்து நம்ம இந்த மாதிரி ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா இதெல்லாம் நடக்கிறது சகஜம் தான். அதுவும் லாங்குவேஜ் ரொம்ப முக்கியங்க. லாங்குவேஜ் தயவு செய்து யாராச்சும் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஹிந்தி கற்றுக்கோங்க. இங்கிலீஷை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாதுங்க ஹிந்தி, அதாவது இந்தியாவில். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஹிந்தி கற்றுக்கோங்க. ஹிந்தி கற்றுக்கிறது பெட்ரு. ஸோ ஹிந்தி தெரியாததுனால அவங்கக்கிட்ட கம்யூனிகேஷன் பண்ண முடியல, அதனால வந்த வேணால் தான் இது. ஸோ யாரும் கீழே வந்து கமெண்ட்லாம் பண்ணாதீங்க, என்னாச்சு ப்ரோ அப்படியாச்சா இப்படியாச்சா இதுன்னு சொல்லிட்டு. இது வந்து ஜஸ்ட் காமெண்டிங். சோலோவாக ட்ராவல் பண்ணுறப்ப இது எல்லாமே நடக்க தான் செய்யும். இதை தாண்டி இதுலேருந்து நம்ம அனுபவத்தை வந்து தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும். ஸோ கற்றுக்கிட்டு அடுத்த தடவை வந்து இது நடக்காமல் பார்த்துக்கணும். ஸோ பயங்கரமாக பெயினாக இருக்குங்க, நான் போயிட்டு தூங்குறேன். ஸோ எல்லாருக்கும் குட் நைட் மகளே, குட் நைட், டாட்டா. அடுத்த வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ பாய்.